मृत्युंजयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः। ओम सपन सभा में घोपायाय विद्या समादतः तानिन्द्रियावदत् कुरु सर्वमाजन्मासुतामहे बुद्धिं मन्त्रं मे गोपाय यमचर्चर्चाप्यसो सामान्य। கடந்த ஆண்டு நம்முடைய தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்கள் பொள்ளாச்சியில் நடைபெற்ற அரசு விழாவில் அறிவித்ததற்கு இணங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு சிகிச்சை பிரிவுக்கான வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று அறிவித்தார்கள். அந்த அறிவிப்பை செயல்படுத்துகின்ற வகையில மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் துணை முதலமைச்சருடைய அவர்களின் வழிகாட்டுதலோடும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சருடைய வழிகாட்டுதலோடும் இன்றைக்கு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் நம்முடைய அரசு மருத்துவமனையில் விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிறப்பு சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்கான பணி துவக்க விழா நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கின்றது. இதனுடைய மதிப்பு 3,30,00,000 ரூபாய். இதில் கட்டிட வசதி தரைதளமும் முதல் தளமும் கொண்ட வகையில் ஏறத்தாழ 7,125 சதுர அடி பரப்பளவில் இந்த கட்டிடம் அமைய இருக்கின்றது. இதில் கூடுதலாக அந்த விபத்தில் அடிபடக்கூடியவர்களுக்கு சிகிச்சை என்று சொன்னால் இந்த தேசிய நெடுஞ்சாலை இது அமைந்தப்பட்டிருக்கிற இடம். இந்த பகுதியில் நடைபெறக்கூடிய விபத்துகளுக்கு உடனடியாக எலும்பு முறிவு சிகிச்சை போன்ற விபத்தில் பாதிக்கப்படுபவர்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையிலே தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவித்தார்கள். அந்த வகையில இன்றைக்கு அந்த அறிவிப்பு செயல்படுத்துகின்ற வகையில தான் இதற்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டு இன்றைக்கு உத்தரவிடப்பட்டு இன்றைக்கு இங்கே செயல்பாட்டுக்கு வந்திருக்கின்றது. இப்போ இன்றைக்கு ஜிஹெச் திருப்பூர் கோவைன்னு மேல் ட்ரீட்மெண்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ இதன் பிறகு மேல அந்த மாதிரியான நிலைப்பாடு குறைய வாய்ப்பு இருக்குதுங்களா? இதை கூடுதல் வசதி கிடைச்சிருக்கிறது. இப்போ இந்த வசதி கிடைச்சிருக்கிறப்போ தேவையில்லாம அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. நோயாளிகள் விரும்புகிற பட்சத்துல சில பேர் விரும்புவாங்க, அது அனுமதித்து தான் ஆகணும். எனவே முடிந்த அளவு இங்கேயும் அதற்கான சிகிச்சை வழங்குகின்ற சூழ்நிலை ஏற்படும் போது அங்கே நோயாளிகளுக்கு மற்றவர்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. அதனால்தான் கூடுதல் வசதிக்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை அறிவித்திருக்காங்க. அதனால் இந்த பகுதி மக்களின் சார்பாக, மாவட்ட மக்களின் சார்பாக எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் துறை சார்ந்த அலுவலருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன்.